நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க பாத்தீங்களா, அதிசயமா இன்னைக்கு ஒருத்தர் ஷேவ் பண்ணிட்டு இருக்கான். ஏதாவது விசேஷமா தம்பி? வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம். நான் இதெல்லாம் எதுவும் பண்ணல. இவங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓ அப்படியா? எப்படிப்பா இருக்க ஈஷான்? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அப்சல்யூட்லி ஃபைன். அது சுஹானா இல்லாம மனசுக்கு ஒரு மாதிரி இருந்தது. அதான் இன்னைக்கு விடிஞ்சதுமே கிளம்பி வந்துட்டேன். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு சொல்லுங்க. நீங்க எங்க வீட்டுக்கு வரல, உங்க பொண்ணோட வீட்டுக்கு தான் வந்திருக்கீங்க. இதுல பர்மிஷன் கேக்குறதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. இப்ப நீங்களும் எங்க குடும்பத்துல ஒருத்தரா ஆயிட்டீங்கல்ல. நீங்க கவலைப்படாதீங்க சம்பந்தி. எங்க சுஹானா ரொம்ப நல்லா இருக்கா. உங்க சுஹானாவா? அந்த நம்பிக்கையோட தான் என் பொண்ணை இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். நான் நினைச்ச மாதிரியே ரொம்ப சீக்கிரம் நீங்க சுஹானாவை ஏத்துக்கிட்டீங்க. டாட் அக்காவை ரொம்ப மிஸ் பண்றாரு. பெத்த பொண்ணை யார் தான் மிஸ் பண்ண மாட்டாங்க சொல்லு. நாங்களும் அம்மாக்கள் தான். பொண்ணை புகுந்த வீட்டுக்கு அனுப்புன அப்புறம் எப்படி இருக்கும்னு எங்களுக்கும் தெரியும். அங்கிள் நீங்க உட்காருங்க, நான் போய் சுஹானாவை கூட்டிட்டு வரேன். வேண்டாம் ரஜினி, சுஹானாவை எதுக்கு இங்க கூட்டிக்கிட்டு வரணும்? ராணு அக்கா. சம்பந்திய சுஹானாவோட ரூம்க்கே கூட்டிக்கிட்டு போய் விட்டுடு. சரி. அப்பாவும் பொண்ணு நிதானமா உட்காந்து பேசிக்கிட்டோம். இது வத்தல் தானே? இத நீங்க சுஹானாவுக்கும் சொல்லி கொடுங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சுஹானா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் கத்துக்குவா. சரி சரி வாங்க வாங்க சம்பந்தி. நான் போய் சரிங்க உங்களுக்கு டீ போடுறேன். நில்லுங்க, நீங்க எங்க போறீங்க? நீங்க உங்க மாமா கிட்ட உட்காந்து பேசுங்க. இஷான் சார், உங்க மச்சினிய நீங்க கெட்டியா பிடிச்சு வச்சுக்கோங்க. பொதுவா மச்சினிய கூட சந்தோஷமா வச்சுக்கணும், புரியுதா? அது சரி மச்சினி அவர்களே, உங்களை எப்படி சந்தோஷப்படுத்தணும்? சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டுமா? இல்ல குடிக்க ஏதாவது? இல்லனா என்னாச்சு? என் கூட வா, ஊருக்கா போடணும்ல. கிளம்பு. அனி, என்ன நீ அவங்க அட முன்னாடி வாடா. என் மானத்தை வாங்குறீங்களே? என்ன என்னைய ஒத்து பார்த்துட்டு இருக்கீங்க? நீங்க ஆபீஸ் போகலையா? நீங்க கூட தான் காலேஜுக்கு போகல. மாமா, நீங்க எனக்கு மரியாதையெல்லாம் கொடுக்க வேண்டாம். அக்காவுக்கு கல்யாணம் நடந்த கனவுல இருந்தே நான் இன்னும் வெளியில வரவே இல்லை. அதுக்குள்ள எப்படி காலேஜுக்கு போறது? அதே நிலைமை தான் எனக்கும். இந்த ஆபீஸ் போறதுக்கு யாரும் விட மாட்டாங்க. சுஹானா அக்கா கூடவா? தெரியுமா, வெட்டிங்கோட மிகப்பெரிய பெஸ்ட் பார்ட் இதுதான், லீவ் எடுக்கிறது. ஒருவேளை நான் தப்பு பண்ணா நீங்க எனக்கு தண்டனை கொடுக்கணும். ஆனா நீங்க இவ்வளவு பெரிய தப்பு பண்றதுக்கு அவசியம் என்ன வந்துச்சு டாட்? என்ன நீ உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? நீங்க எந்த தப்பும் பண்ணல. நான் இப்படி ஒரு ஃபேமிலில, இப்படி ஒரு வீட்ல, இப்படி ஒரு பையனோட சந்தோஷமா இருப்பேனா மாட்டேன் நானு? என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு வாட்டி கூட யோசிச்சு பார்க்கல. ஈஷான் ரொம்ப நல்ல பையன். அது மட்டும் இல்லாம இந்த குடும்பத்துக்கு என்ன குறை? உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பையனா யாரு டாட்? இஷானா? நோ, இஷான் ஒரு சாதாரண பையன், 1000 பேர் மாதிரி. அண்ட் டெல் மீ ஒன் திங், இந்த ஃபேமிலி எதுலயாவது நம்ம லைஃப் ஸ்டைலோட மேட்ச் ஆகுதா? ஆகல டாட். இவ்ளோ சின்ன வீட்ல எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? விடியறதுக்கு முன்னாடியே எழுந்துக்கிறாங்க. ஒருத்தர் பனியன் கேக்குறாங்க, ஒருத்தர் பைப்ல தண்ணி அடிக்கிறாங்க, ஒருத்தர் காலையிலே பேச ஆரம்பிச்சிடறாங்க. 24 மணி நேரமும் கத்தலும் கூச்சலுமா தான் இருக்கு. அதுவும் இல்லாம நாள் புற எந்த காரணமும் இல்லாம எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. டிவில காமெடி ஷோ பாக்குற மாதிரி இருக்கு.
And the worst thing, கதவு தட்டாம யார் வேணாலும் யார் ரூம்குள்ள வேணாலும் நுழையறாங்க. There is just no privacy. எனக்கு புரியுது, நீ எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்கு நல்லா புரியுது. பட் ஒரு தடவை நான் சொல்றதையும் நீ கேட்டுக்கோ. No dad. நீங்களும் சஞ்சுவும் இந்த வீட்டுக்கு வந்தீங்கல்ல, இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட நான் ஃபிட் ஆக மாட்டேன்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட தோணலையா? மனுஷங்களை ஸ்டேட்டஸை வச்சு ஜட்ஜ் பண்ண கூடாதுமா. இவங்க கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா என்ன டேட், என்னால இந்த வீட்ல இருக்க முடியும்னு தோணுதா? இந்த ரூம்ல ஒரு அட்டாச்டு பாத்ரூம் கூட இல்ல தெரியுமா? எல்லாத்துக்கும் கீழே போகணும், ஹேண்ட் பம்ப்ல தண்ணி அடிச்சு காமன் டாய்லெட்டை யூஸ் பண்ணணும். நேத்து வரைக்கும் அந்த டாய்லெட்டுக்கு தாப்பால் கூட கிடையாது. இந்த ரூம்ல ஒரு ஏசி கூட இல்ல டாட். சுஹானா வாஜ்பாய் ஒரு ஏசி கூட இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கா. கேன் யூ இமேஜின் இட்? இந்த வீட்ல எனக்குன்னு ஒரு மெய்ட் கூட கிடையாது. இருக்கிறது ஒரே ஒரு காரு, அதை இஷானோட அப்பா காலையில எடுத்துட்டு போனா ராத்திரி தான் கொண்டு வராரு. நடுவுல எங்கேயாவது நான் வெளியில போனேன்னா எப்படி போவேன்? என்னால போக முடியுமா? அப்புறம் இஷானோட மம்மி அப்புறம் மத்த அண்ணிங்க எல்லாரும் யூனோ சைக்கிள் ரிக்ஷால போறாங்க. ஓ மை காட், என்னோட பொண்ணு வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் பணத்தை வச்சுதான் எடை போடுவாங்கிறது எனக்கு தெரியாம போச்சு. நான் தப்பு பண்ணிட்டேன். இந்த குடும்பத்தை புரிஞ்சுக்கிறதுல இல்ல, உன்னை புரிஞ்சுக்காம தப்பு பண்ணிட்டேன். வாழ்க்கையில பணமும் வசதியான வாழ்க்கையை மட்டுமே முக்கியம் இல்ல. வாழ்க்கையில இருக்கிற உண்மையான சந்தோஷங்கள் இது எல்லாத்தையும் விட பெருசு. உனக்கு என்ன தெரியும்? நீங்க வந்து எத்தனை நாள் ஆச்சு? இந்த வீட்டோட சுவர்கள், டெக்கரேஷன், வண்டி, வேலைக்காரங்க இல்லம்மா. இவங்க மனசுல எவ்வளவு இடம் இருக்குங்கிறத பாரு. இப்ப நீயே தானே சொன்ன, இவங்க எல்லாரும் காரணமே இல்லாம சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்காங்கன்னு. அதுதான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதமா. ஏன்னா இந்த காலத்துல மனுஷங்க சின்ன சிரிப்புக்காக ஒவ்வொரு நொடியும் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. டோன்ட் வரி, நீ இந்த வீட்டில் இன்னும் கொஞ்ச நாள் இருந்தினா மெதுவா இங்க இருக்கிற எல்லாரையுமே உனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ட்ரஸ்ட் மீ. என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. உண்மை என்ன தெரியுமா டாட்? நீங்க என்னோட வாழ்க்கைய பாழாக்கிட்டீங்க. நீங்க என்ன பழி வாங்கிட்டீங்கல்ல டாட்? பழி வாங்கிட்டேனா? பழிதான். நீங்க எனக்கு பார்த்த 1000 மாப்பிள்ளைகளை நான் வேண்டான்னு சொன்னேன். அதனால நீங்க என்ன பழி வாங்கிட்டீங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்க எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நிஜமா. வா சஞ்சனா, நீங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருங்க. நான் போய் உனக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன்னு. வேணாம் ஆண்டி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். அப்ப நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட சஞ்சனா. மறுபடியும் நீ கண்டிப்பா சாப்பிட்டு தான் தீரணும். சரி வாங்க. ஒன்னு தெரிஞ்சுக்க, இங்க வர்றதுக்கு முன்னாடி எப்பவும் சாப்பிட்டு வராத, புரிஞ்சுதா? விருந்தாளிங்க வந்தா போதுமே உங்க ஆட்டம் அதிகமாயிடுது. இல்லப்பா, நம்ம தானே கவனிக்கணும். வா 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 வா, கம் கம் கம், உட்காரு உட்காரு உட்காரு. டேய் சஞ்சனா, அட உட்காரு. எங்களுக்கு உங்க அக்காவை பிடிச்சிருக்கு. உனக்கு உன் மாமாவை பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ரஜினி, டோபி வந்திருக்காரு, என்னன்னு பாருப்போம். இது பாக்குறேன். அனி, அவன் மஞ்சள் கலர் டிஷர்ட் கொண்டு வந்திருக்கானா பாருங்க. நான் 2-3 நாளா தேடிட்டு இருக்கேன். இல்லேஷ் கண்ணா, நீயே அதை வந்து செக் பண்ணிக்கோ. கூட வா. அண்ணி, ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? மச்சினி வந்திருக்காங்க, கவனிக்க வேண்டாமா? இல்ல அட இப்ப வா. வர சரி, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. ஏதாவது சாப்பிடுற ஐட்டம் வந்தா நான் உள்ளதான் இருப்பேன், கூப்பிடுங்க. ஒண்ணு. சரி சரி, வர நீ விடுங்க. வர விட மாட்டீங்களே.
நான் உங்களை மாமான்னு கூப்பிடவா இல்ல பேர் சொல்லி கூப்பிடவா? எப்படி வேணாலும் நீங்க என்ன கூப்பிடுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படின்னா உங்களை ஈஷான்னு பேர் சொல்லியே கூப்பிடுறேன். ஆனா அக்கா முன்னாடி மட்டும் உங்களை மாமான்னு கூப்பிட்டுக்கிறேன். என்ன மாமான்னு கூப்பிட்டா அக்காக்கு ரொம்ப கோவம் வரும். மாமா இதெல்லாம் ஒரு வார்த்தையான்னு அக்கா என்கிட்ட கேப்பா. சரி, உங்க அக்காவுக்கு பிடிக்காதது வேற என்னெல்லாம் இருக்கு? ஏ அவ உங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா? அக்கா உங்க மேலயும் கோவப்பட்டாளா? ஹேய், அதெல்லாம் இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஆனா உங்க அக்காவுக்கு முன்கோபம் ரொம்பவே அதிகம். உண்மையை சொல்லுங்க, நிச்சயமா அக்கா உங்ககிட்ட ஏதோ சொல்லிருக்கா? ஹேய், அதான் எதுவும் இல்லைன்றல்ல. ஆமா, நீயே அதையே திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க. இங்க பாருங்க இஷான், அக்கா ஏதாவது சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அவ என்ன கிட்டலும் டாடி செஞ்சுட்டு வரா, அதனால கொஞ்சம் பிடிவாதம் பிடிச்சவன். ஆனா அவ பிடிவாதம் சின்ன குழந்தை மாதிரி. ஆமா, இங்க என்ன நடக்குது? எங்க வீட்டு மருமகளை பத்தி யார் தப்பா சொல்றது? இஷான், உன்னோட துணிமணியை ஏ ரூம்ல வச்சுக்கிறேன்னு. நீ ஒரு நிமிஷம், அதுல ஒரு ஷர்ட்ல பட்டன் பிஞ்சு இருக்கும். அதை தச்சதுக்கு அப்புறமா தான் அயன் பண்ண கொடுத்தேன். முதல்ல இந்த பழைய ஷர்ட் எல்லாம் தூக்கி போட்டுறேன். உன்னோட புது ஷர்ட்ஸ் எல்லாம் நிறைய உள்ள இருக்குல்ல. அனி, அந்த துணி துவைக்கிறவன முதுகுலயே போடணும். ஏ? என்னோட அழகான டிஷர்ட் அந்த மனோகர் வீட்ல கொடுத்துருக்கான். நான் இங்க லூஸ் மாதிரி தேடுறேன். பாத்தீங்களா, மனோகர் என்ன யூஸ் பண்ணிட்டு துவைக்காம கொடுத்துருக்காரு. அட என்ன பண்ற நீ? இப்படி யாரோ தூக்கி போடுவாங்களா? இல்ல நீ, அடேங்கப்பா, எனக்கு பிடிச்ச ஸ்வீட். இலேஷ், நான் விருந்தாளிக்காக கொண்டு வந்திருக்கேன், சஞ்சனாவுக்காக. அட ராதாத்த, அவங்க ஒன்னும் விருந்தாளி இல்ல, நம்ம வீட்ல ஒருத்தர் ஆயிட்டாங்க. இல்லையா சஞ்சு? சஞ்சனா சஞ்சனா ஆமான்னு மட்டும் சொல்லிடாத. சொல்லிட்ட இன்னொரு ஸ்வீட் எடுத்து இவர் சாப்பிடுவாரு. நீ சாப்பிடு சஞ்சனா. இஷான் மாமா, உங்களுக்கு அட வாங்கிக்கோயே, உன் மச்சினிச்சி எவ்வளவு பாசமா உனக்கு கொடுக்கறா. தம்பி, பாசமா கொடுக்கற வாய்ப்பு யாருக்கும் கிடைக்காது. என்ன நடக்குதுங்க? எல்லாரும் சஞ்சனாவை கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களா? சஞ்சனா, இவங்க பேசுறது நீ தப்பா எடுத்துக்காத. இவங்க எல்லாரையும் இப்படிதான் கிண்டல் பண்ணுவாங்க. ராதா, சம்பந்தி சுஹானா ரூம்ல தான் ரொம்ப நேரமா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு. நீ போய் டீ கொடுத்துட்டு வந்துரு. ஆண்டி, எனக்கு எங்க வீட்ல இருக்கிற மாதிரியே இருக்கு. நிஜமா, எனக்கு இங்க இருந்து கிளம்ப மனசே வரல. சாரி சஞ்சனா, இதுல நாங்க உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. அது வேற ஒண்ணும் இல்ல, இப்ப எங்க வீட்ல கல்யாணம் ஆகாத பையன் யாருமே இல்ல. ரஜினி, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? உண்மையதானே சொன்னேன். உண்மைதான். அதுக்காக சும்மா இருக்க மாட்டீங்களா? எங்க வீட்டு மொட்டை மாடியை பாத்திருக்கியா? எங்க வீட்டு மொட்டை மாடியில இருந்து பார்த்தா டெல்லி 6 மொத்தமும் தெரியும். நிஜமாவா? வந்து அதை நீயே பாரு. ஒரு நிமிஷம், எப்படியோ மாடிக்கு தானே போற. மனோகர் அண்ணனோட குட்டர் குவா காமிச்சிரு. குட்டர் குவா? புறாமா? சுஹானா, பொன்னால எப்படி இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது? எந்த அப்பாவது பெத்த பொண்ணைய பழி வாங்குவானா? அண்ட் லிசன் டு மீ, எந்த விதத்திலயும் நான் உன்னை வற்புறுத்தவே இல்ல. நீயா முன் வந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்ச. அந்த பையனை வந்து மீட் பண்ணு, அந்த குடும்பத்தை மீட் பண்ணுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். ஆனா நீ கேட்டியா? முடியாதுன்னு அடம் பிடிச்ச. நான் இஷானோட போட்டோவையும் உங்ககிட்ட கொடுத்தேன். ஆமா டாட், உங்க மேல இருந்த அளவுக்கு அதிகமான நம்பிக்கையினால நான் இஷானோட போட்டோவை பார்க்கல. வாட்? நீ இஷானோட போட்டோவை பார்க்கலையா? ஆமா, இஷானோட போட்டோவை நான் பார்க்கல. ஏன்னா எனக்கு உங்க மேல நம்பிக்கை. நீங்களும் சஞ்சுவும் சேர்ந்து தானே இந்த இடத்தை எனக்காக தேர்ந்தெடுத்தீங்க. உங்களால எப்படி இப்படி ஒரு பையனை எனக்காக சூஸ் பண்ண முடிஞ்சது? He's so ordinary looking. No X factor in him. இஷான் ரொம்ப ரொம்ப தங்கமான பையன் சுஹானா. தங்கமான பையனா ரொம்ப சமத்தா இருப்பாங்க. குடி எனக்கு அந்த மாதிரி இருக்கிறதே பிடிக்காது. He is just not my type. நான் சொல்றத கேளு. இந்த குடும்பத்துல இருக்கிறவங்கள வந்து மீட் பண்ணுன்னு நான் எத்தனை தடவை உங்ககிட்ட சொன்னேன். ஆனா நீ எப்பவுமே அதை அவாய்ட் பண்ணிட்டு இருந்த. இந்த சம்பந்தத்துல உனக்கு முழு சம்மதம்னு எனக்கு தோணுச்சு. I don't care. உங்களை நம்பி நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உன்னோட நம்பிக்கை உடையிற அளவுக்கு நான் எந்த தப்புமே பண்ணல. Dad, நீங்க லைஃபை பாழாக்கிட்டீங்க. You spoiled my life, Dad.
to me. நான் நீங்க பெத்த பொண்ணு. இந்த வீட்ல என்னால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. இந்த கல்யாணத்தை என்னால ஏத்துக்க முடியாது. இந்த கல்யாணம் ஒரு கல்யாணமே கிடையாது. என்னால ஈஷான் கூட மட்டும் இல்ல இந்த குடும்பத்தோட சந்தோஷமா இருக்க முடியாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நோ, நெவர். இப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. என்னோட கால்குலேஷன் தப்பாக முடியாது. நீ தான் தப்பா யோசிக்கிற. இந்த வீட்ல ஏன் உன்னால சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு சொல்ற? சொல்லு. இஷான் உண்மையிலேயே ரொம்ப நல்ல பையன். இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அவனை விட நல்லவங்க. நீ இந்த குடும்பத்து மேல கொஞ்சமா அன்பு செலுத்தினேன்னு வைய, இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க உன்னை அந்த வானத்திலேயே தூக்கி உட்கார வச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம இஷானை பொறுத்த வரைக்கும் அவன் 1000 பேர் மாதிரி இல்ல. அவனோட நல்ல குணம் அவனை லட்சத்துல ஒருத்தன்னு சொல்ல வைக்குதுமா. இஷான் மாதிரி ஒரு பையனை உனக்கு ஏன் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உனக்கு புரிய வரும். அவனை செலக்ட் பண்ணி நான் எந்த தப்பும் பண்ணல. இந்த வீடு பூரா அன்பு நிறைஞ்சிருக்குமா. என்னால கொடுக்க முடியாத அன்பு இந்த வீட்டுல நிறைஞ்சிருக்குமா. ஒரு தடவை அந்த அன்பை நீ புரிஞ்சுக்கிட்டேன் வைய, அதுக்கப்புறம் இந்த வீடு உனக்கு சொர்க்கமா தெரியும். இந்த வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு நீ புண்ணியம் செஞ்சிருக்கேன்னு நினைப்ப. ஈஷான் உனக்கு கிடைச்சதுக்கும் இந்த குடும்பம் கிடைச்சதுக்கும் நீ புண்ணியம் செஞ்சிருக்கணும். நான் தான் ஏற்கனவே சொன்னலம்மா, வாழ்க்கையோட உண்மையான சந்தோஷங்கள் பணத்தை விட ரொம்ப பெருசுமா. ஆனா ஃபேக்ட் இதுதானே டாட். நீங்க என்னோட வாழ்க்கைய பாழாக்கிட்டீங்க. நீங்க என்னை ஏமாத்திட்டீங்க. டாட் ப்ளீஸ், எனக்கு உங்ககிட்ட பேச பிடிக்கல. ப்ளீஸ் என்னை கொஞ்சம் தனியா விடுங்க.